நமக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா, அப்போ தான் முட்டை ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டுருக்கு. இருங்க சுடுறது இங்கே பாருங்களேன், கிட்டக்கே போகிறதுல பாருங்கள், இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட பேர் இது. பட் இது 2 புறாவோட மேட்டிங் ஆகிட்டு இது பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்மக்கிட்ட ஏற்கனவே சொன்ன புறாக்கள் கம்மியாக தான் இருக்குது. எல்லாமே குஞ்சு பொறிச்சிருக்கு. அது 2 ஆணு 2 மேட்டிங். அது 2மே ஆணு தான். அது இல்லைங்களா 2 ஃபீமேல் பிளாக் ஆணு, அதே மாதிரி அந்த சீல்டு கலரில் கூட ஆணு தான். ஓகேங்களா, இதெல்லாம் கொண்டச்சிக்கு இப்போ தான் வந்தது. பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இட்டுருக்கு. இருங்க ஃப்ரெஷ்ஷாக முட்டை இட்டுருக்கு. அது கொஞ்சம் நான் கூட முதல்ல ஒரு வீடியோ போட்டு 2-3 வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னோடய முட்டையை தொட வரது ஃப்ரெஷ்ஷாக இட்டுருக்கு. ஸோ இதோட பேர் பார்த்திங்கன்னா நம்ம சாட்டினு, அது இருக்கலாம் மேல் சாட்டினு, அதுதான் அதோட பேர். நல்லா தான் பறக்குது. ஸோ இவ்வளோ தான் நண்பா, இவ்வளோ தான் புறாக்கள். ஏகப்பட்ட புறாக்கள் 40-50 புறா வச்சுருந்தேன். பாதி சீக்கில் போச்சு, மலையில் போச்சு, பூனை தின்னுட்டு போயிடுச்சு. பூனை படுத்துகிற பாடு பெரிய படம் இருக்குது. ஸோ அவ்வளோதான். எனக்கு அந்த பிடிக்காத கலரு சப்ஜா கலர் தான். ஆனால் சப்ஜா கலரில் ஒரு குஞ்சு வந்திருக்கு. சப்ஜா கலரில் ஒரு குஞ்சு வந்திருக்கு. எனக்கு இந்த கலர் என்னன்னே தெரில. நம்மளுக்கு இந்த கலர்லாம் சுத்தமாக பிடிக்காது. இதெல்லாம் புதுசாக வந்துருக்கு. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இது 2 பேர் ஆயிடுச்சு. பட் இன்னும் எக் வைக்கலன்னு தெரில. ஸோ இது நல்ல என்னோட ஒரு நல்ல சட்டை முட்டை வச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் குஞ்சு தான் பிடிக்காது. சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா லைனிங் எல்லாம் வந்துருக்கு. அப்புறம் நல்ல மழை பெஞ்சிச்சு. நம்ம தஞ்சாவூர் மட்டும் வந்து சரியான மழை. ஸோ மழை பெஞ்சாலும் நல்ல லைனிங் எல்லாம் வந்துருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த சிக்கு உங்களுக்கு காமிக்கிறாருங்க. நல்லா வந்திருக்கு சிக்கு. 2 அருமையான கலரில் வந்துருக்கு. சூப்பர் கலரில் வந்துருக்கு. ஒன்று வந்து சாக்லேட்டு, ஒன்று கருப்பில் பொறி வந்து. நாளைக்கு 2 புறாக்கள் வருது. அதை எடுத்து வீடியோ போடலான்ருக்கு. அந்த மேலே உள்ள பொறி இருக்குல்ல, அதுவும் இந்த இதுவும் பேராக தான் இருக்குது. ஸோ எல்லாம் ஆடுற லைனில் கொஞ்சம் பாருங்கள். நம்ம மனுஷர்கள் கூட இப்படி லைனாக போட மாட்டாங்க. அந்த புறாக்கள் வந்து எவ்வளோ அழகாக லைனில் உட்காந்துட்டு பாருங்கள். அருமையாக இருக்குது அதை பார்க்கும்போது. ஸோ அதை தான் சொல்லணும். இது ஒரு எக்கு இப்போ வச்சது இங்கே எனக்கு காலில் வச்சு மறைக்கிது பாருங்கள். நம்ம எடுத்துருவோம்னு. இது வந்து எக்கு 2 நாளாக வச்சு ரொம்ப பிடிக்கல. பட் இதோட பேர் வந்து நல்ல கலர் தான். பட் இது வந்து சப்ஜா கலராக பொறிக்குது. என்னென்ன சப்ஜா கலர் சிக்காக பொறிக்குது. ஆனால் பேர் நல்ல கலர். அதோட பேர் வந்து அருமையான கலரு. ஆனால் பொறிக்கிறது முழுக்க சப்ஜா கலராக பொறிக்குது. அது என்ன காரணம்னு புரியல. சரிங்களா. ஸோ இன்றைக்கி தான் நான் ரொம்ப நேரம் வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோட வீடியோ எடுத்து போடுறதில்ல. கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்தால் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்ததுனால வீடியோ எடுத்து போடுறதில்ல. இன்றைக்கி தான் ரொம்ப நேரம் மழை பெஞ்சதுக்கப்புறம் சூப்பரான ஒரு வீடியோ எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் ரொம்ப நேரம் யூடியூப்பில் தவசம் ஆரம்பித்து இன்றைக்கி தான் ரொம்ப நேரம் யூடியூப்பு இவ்வளோ நாளில் இன்றைக்கி தான் ரொம்ப நேரம் எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. உங்களுக்கு என்னென்னு சொல்ல கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. நிறையா சிக்கு காணா போச்சு. இங்கே குச்சி தான் பொறுக்கி வச்சுருக்கு. நிறையா இந்த குச்சி தான் பொறுக்கி வச்சுருக்கு. அவ்வளோ குச்சி பொறுக்கி வச்சுருக்கு. எதுக்கு குச்சி பொறுக்கி வச்சுருக்குன்னு எனக்கும் தெரியலை. ஸோ இந்த கூரை மேலே உட்காரதெல்லாம் பூனை ஈஸியாக பிடிச்சிருது. சரியா. கூரை மேலே மட்டும் உட்கார விடாமல் பார்த்தீங்க, இந்த லைன் கம்பி இந்த கூரை மேலே உட்காரதெல்லாம் பூனை வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிடும். ஸோ அதை வாட்டி கிளப்பி விட்டுருவோம். சரிங்களா. அது மாதிரி இந்த லைன் கம்பியில் உட்காரும்போது இது வந்து குஞ்சு பொறிச்சது இதில் லைன் கம்பியில் உட்காந்துட்டு பாருங்க. இந்த பாக்கியெல்லாம் கூரை இந்த கூரை மேலே கூட போகணும் ஈஸியாக அந்த இது பண்ணிடும். இப்போ எல்லாம் அரைகிற டைம். என்னதான் செலவு பண்ணி கூண்டு வச்சாலும் அதுக்கு கரண்ட் கம்மி மரம் அந்த மாதிரி மாடியில் தான் அடையுது. அது என்னென்னு தெரியல. எல்லார் வீட்லையும் இப்படி தான் நினைக்கிறேன்.